நம்ம எத்தனையோ வித்தியாசமான சாமியாருங்களை பார்த்திருப்போம். ஆனா வெல்டிங் வேலை செய்யற ஒருவர் திடீர்னு அருள் வந்து நவகாளி அம்மனா மாறி குறி சொல்றத பார்த்தா பொதுமக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் சொல்றதையும் செய்யறதையும் பார்த்தா ஒரு விதத்துல பிரமிப்பாவும் இருக்கு, ஒரு விதத்துல சந்தேகமாவும் இருக்கு. இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாமா? நாக்கை அறுத்து குறி சொல்லி நவகாளியம்மன் சாமி புற்றுநோய் முதல் பல குறைகளை தீர்க்கும் வல்லமை உடையது என மக்கள் நம்பிக்கை கொள்ளும் சாமி. இரவு 11 மணிக்கு மேல் பௌர்ணமி நாடி நவகாளியம்மனாக மாறிய சாமி கோவிலின் மூலஸ்தானத்தில் இருந்து மெதுவாக அடியெடுத்து வைக்கிறார். சாமியின் கண்களின் கருவிழி மெல்ல மெல்ல மேலே செல்கிறது. நாக உருவத்தின் முன்பே நவகாளியம்மனாக மாறிய சாமி கைகளை ஊங்கியபடி நாக்கை சுருக்கி நடனமாடுகிறது. இதன் பிறகு நவகாளியம்மன் சாமி கையை நீட்ட அவரிடம் நீண்ட வாள் கொடுக்கப்படுகிறது. சாமி உக்கிரமாக பல்லை கடித்து நாக்கை துருத்துகிறார். இதன் பின்னர் நீட்டிய நாக்கை அழுத்தமாக முன்னும் பின்னுமாக அறுக்க தொடங்குகிறது நவகாளியம்மன் சாமி. நாக்கு முழுவதும் ரத்த சிவப்பில் இருக்க சாமிக்கு தீபாராதனைகள் செய்து தீபத்தட்டு பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பக்தர்கள் பயபக்தியுடன் அந்த தீபத்தை கண்ணில் ஒத்திக் கொள்கின்றனர். உடனே சாமியின் கையில் மூலஸ்தானத்தில் இருக்கும் மந்திரக்கோல் கொடுக்கப்படுகிறது. மந்திரக்கோலை முறைத்து பார்த்ததும் தரையில் இருந்து பேச துவங்குகிறது நவகாளியம்மன் சாமி. பக்தர்கள் இதனை மிரட்சியுடன் பார்க்கின்றனர். தனது நாக்கில் வழியும் ரத்தத்தை பெருவிரலால் எடுத்து பக்தர்களுக்கு திலகமிடுகிறது நவகாளியம்மன். பின்னர் தனது அறுபட்ட நாக்கை தீபத்தட்டின் தீயில் காட்டுகிறது சாமி. மேலும் தன்னிடம் கொடுக்கப்பட்ட வாளை கொண்டு வயிற்றுக்கு அடியில் வைத்து அழுத்துகிறது நவகாளியம்மன் சாமி. நெய் ஊற்றப்பட்டு ஜுவாலையுடன் எரியும் தீச்சட்டியை சாமியின் கையில் வைக்க 10 தலை நாக அரியணையில் போய் சாமி உட்கார்ந்து கொள்கிறது. அதோடு சூரியனை போல அதிக வெளிச்சமுள்ள 1000 வாட் பல்பு வெளிச்சத்தை கண் கொண்டு முறைக்கும் நவகாளி அம்மனை
மக்கள் மிரட்சியுடன் பார்க்கின்றனர். இதன் பின்னர் தன் முன் வைக்கப்படும் தீப விளக்கை கூர்ந்து பார்த்து பூசாரிக்கு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு பக்தர்களுக்கு தனது அருள் வாக்கை தொடங்குகிறார். பக்தர்கள் பயபக்தியுடன் சாமி கூறும் அருள் வாக்கை கேட்டுச் செல்கின்றனர். இது முடிந்தது. அடுத்து கேள்வி சொல்லுவோம். தீவிரவாதங்கள் அதிகமா இருக்கு. அங்கோ துர்மார்கன் ஒருவனவன் தான் இல்லையா? ஆனால் இன்று மனித வடிவிலே எண்ணங்களை அதாவது எப்படி அடக்கர்களாக இருக்கிறார்கள் எண்ணத்திலே. இது கலியுகம். பார்ப்பதற்கு மனிதர்களாக இருப்பின் அவர்கள் எண்ணம் தூய்மையானதில்லை. அதாவது ஆசை அழிவுக்கு காரணம். சிலருக்கு புரியாத சொற்களில் சாமி ஏதாவது கூறியிருந்தால் அதற்கு இந்த ஆலயத்தில் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. கடலூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அரிச்சி பெரியார் குப்பம் பகுதியில் உள்ள இந்த ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில்தான் நவகாளியம்மன் சாமி அருள்வாக்கு கூறுகிறார். உண்மையில் நவகாளியம்மன் சாமியாக மாறி அருள்வாக்கு கூறுவது யார்? இவர் பெண்ணா ஆனா என்று ஆராய்ந்த போது நவகாளியம்மனாக மாறியிருப்பது ஒரு ஆண்தான் என்பது தெரிய வருகிறது. பெருமாள் சாமி ராஜலட்சுமி தம்பதியினரின் மகனான விஜயகுமார் ஆரம்பத்தில் கடலூரில் உள்ள ஒரு வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது களத்தூரில் இருக்கும் அம்மன் சிலை ஒன்றை இவர் தினமும் கும்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். எங்க அப்பா பேர் பெருமாள் சாமி. ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாரு. ஒரு வேலையின் காரணமாக நாங்க எல்லாம் மெட்ராஸ் போக வேண்டியதாயிடுச்சு. நான் படிச்சது எல்லாமே சென்னை மாநகராட்சி 5வது வரைக்கும் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. 17 வயசுல இருந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. நான் மெட்ராஸில் தான் வேலை கற்றுக்கிட்டது. மெட்ராஸில் வேலை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சேலம், நெய்வேலி, கும்பகோணம் இங்கெல்லாம் தனிச்சையாக போய் தங்கி வேலை செஞ்சுருக்கேன். நான் இப்போ கம்பெனியை வச்சு 91 நான் கம்பெனி தனியாக வச்சு வேலை செய்கிறேன். இந்நிலையில் அந்த அம்மன் சிலை அருகே செல்லும் போது இவருக்கு ஒருவித மயக்கம் ஏற்பட்டு ஒருவித உன்னத நிலையை அடைய தொடங்கினார். இதனால் அடிக்கடி மயக்கம் போட்டு விழும் விஜயகுமாரை நரம்பியல் மருத்துவரிடம் காண்பித்துள்ளனர் அவரின் பெற்றோர். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. நாளடைவில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தனக்குள் நவகாளியம்மனின் சக்தி இறங்குவதை உணர்ந்த விஜயகுமார் நவகாளியம்மனுக்கு தன் வீட்டின் அருகே கோயில் கட்டி வழிபட்டதுடன் குறி சொல்லவும் ஆரம்பித்துள்ளார். விஜயகுமார் நவகாளியம்மன் சாமியாக மாறி குறி கூறுவதே மிக பெரிய திகில் படம் பார்ப்பதை போன்ற அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. ஆலயம் தாம்பூல தட்டுகள், வளையல், மூக்குத்தி, கூந்தல், எலும்பிச்சம்பழ மாலை போன்றவை வைக்கப்பட்டுள்ளன. இரவு 10 மணிக்கு மேல் விஜயகுமார் தண்ணீரில் குளிக்கிறார். பின்னர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் தெய்வமாக மாறத் தொடங்குகிறார். அவரது கண்கள் துடிக்கின்றன. கழுத்தில் இருக்கும் துண்டு புடவையாக மாற்றப்படுகிறது. விழிகள் மெதுவாக விரிய ஆலயத்தின் பின்புறம் உள்ள பகுதிக்கு செல்கிறார். அங்குள்ள பெண்கள் தாம்பூலங்களில் இருக்கும் வளையல்கள், மூக்குத்தி, நெக்லஸ் மற்றும் புடவைகளை விஜயகுமாருக்கு கட்டிவிடுகின்றனர். தலையில் பெண்கள் தலைமுடி போன்ற ஜவுளி முடியும் தலை கிரீடமும் விஜயகுமாருக்கு அணிவிக்கப்படுகிறது. பின்னர்
நவகாளி அம்மனாக கோவிலின் மூலஸ்தானத்திற்கு மெதுவாக வந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கிறார். விஜயகுமார் இதுவரை 246 முறை நாக்கை அறுத்து அருள்வாக்கு கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. என்னுடைய இதுன்னு கேட்டீங்கன்னா, நான் லவ் மேரேஜ் பண்ணேன். எங்க அப்பா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் முறையா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கடின உழைப்பு தான். எங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணு, நம்ம அவங்கள ரொம்ப வெறியோட அவங்கள படிக்க வச்சேன். பெரிய இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு எம்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சின்ன +1 முடிச்சுட்டு +2 போறான். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு அளவுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா இந்த தொழிலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நாக்கை அறுத்து அருள்வாக்கு கூறுவது எதற்காக என்பதற்கும் விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் சார்பாக. நரபலி கூடாது என்பதை உணர்த்துவதற்காக நாக்கை அறுத்து ரத்தம் சிந்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. உடம்பே கோயில் என்றும் உள்ளமே தெய்வம் என்றும் ஆன்மீக அமைப்புகள் சொல்லி வருகின்றன. இதன் காரணமாக தியானம், உடற்பயிற்சி என பல முறைகள் வரத் தொடங்கி அதன் மூலமாக பலவித நோய்கள் அண்டாமல் இருப்பதோடு அண்டிய நோய்களின் தீவிரம் அதிகரிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக தியானம், உடற்பயிற்சி என்று பல முறைகள் வரத் தொடங்கி அதன் மூலமாக பலவித நோய்கள் அண்டாமல் இருப்பதோடு அண்டிய நோய்களின் தீவிரம் அதிகரிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நவகாளி அம்மனாக மாறி வெல்டிங் விஜயகுமார் பக்தர்களை ஏமாற்ற நாக்கை அறுப்பதும் 1000 வாட் பல்பை வெறுங்கண்ணால் அருகில் சென்று பார்ப்பதும் உண்மை என்றாலும் சிலர் இவற்றையெல்லாம் ஏமாற்று வித்தை என்றும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்.